நிலத்தை வச்சு சீட்டாட தூண்டி விட்டு நான் தான் வேட்டேன நடுத்தருல நிக்க வச்சேன். மறுபடியும் நானே அவனுக்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுக்கணும். பாண்டி, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உதவியா? என்னன்னு சொல்லுங்க, உடனே பண்றேன். அட சொல்லுங்க. அது எனக்கும் வேட்டேனுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுனால நான் தான் அவனை சீட்டாட தூண்டி விட்டு நிலத்தை தோக்க வச்சேன். சரி. அந்த நிலம் தான் இப்போ உங்ககிட்ட அடமானத்துல இருக்கு. மேல வேட்டையன் பணத்தை கொடுத்து நிலத்தை மீட்கலான்னு வந்தப்ப நீங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? ஆமா சொன்னேன். 2 வருஷத்துக்கு வட்டி கட்டு அப்புறமா தரேன்னு சொன்னீங்களா? ஆமா மீனாட்சி, வட்டி வருது என் தொழில், நானும் என் பிசினஸ் பார்க்கணும்ல. சரி, இதுல என்ன உதவி வேணும் உங்களுக்கு, சொல்லுங்க. அது நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பணத்தை வாங்கிக்கிட்டு நில பத்திரத்தை திருப்பி கொடுக்கணும். ஐயோ, யாருக்காகவும் நான் என் பிசினஸ் பாலிசியை விட்டு கொடுக்கவே மாட்டேனே. உடனே நிலத்தை திருப்பி கொடுத்தா எனக்கு பலாயிரம் கணக்கா லாஸ் ஆகுமே. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களுக்காக நிலத்தை விட்டு கொடுங்க பாண்டி, ப்ளீஸ். என்னடா சரி, கேட்காதவங்க கேக்குறீங்க, நான் விட்டு கொடுக்குறேன். ரொம்ப நன்றி பாண்டி. டேய், என்னடா இப்படி புசுறு முடிஞ்சிருச்சு? டேய் இருடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இருங்க இருங்க இருங்க, இப்போ எதுக்கு அவசரப்பட்டு கும்பிட்டு நன்றிலாம் சொல்றீங்க? நான் இன்னும் முடிக்கவே இல்லையே. இப்போ உங்களுக்காக நான் எவி லாஸ் ஆனாலும் விட்டு கொடுக்குறேன்ல, அதுக்கு பதிலா எனக்காக நீங்க ஒன்னு விட்டு கொடுக்கணுமே. புரியல? பெரிய மனசு பண்ணி எனக்காக ஒரே ஒரு தடவை உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா வட்டியும் வேணாம் முதலும் வேணாங்க, ஜஸ்ட் பாத்திரம் வாங்கிட்டு போனா போதும். ஒரே ஒரு தடவை தானே கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? தேங்க்யூ தேங்க்யூ. கலக்கிட்ட பாண்டி. ஏய், இதுக்கெல்லாம் இப்படிதான் கேட்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். உங்க நிலத்தோட மண்ணு நல்லா வளமா இருக்கான்னு முதல்ல பார்த்து சொல்லுங்க. அப்புறம் நேரடியா நானே வந்து என்ன விதைக்கலாம்னு சொல்றேன். மண்ணு வளமா இருக்கான்னு எப்படிங்க ஐயா பாக்குறது? ஒரு இப்படி மண்ணை எடுத்து உள்ளங்கையில வச்சு இருக்க புடிங்க. மண்ணு கொலக்கட்ட மாதிரி ஒன்னா கெட்டியா இருக்கணும். அதே மண்ணை தரையில போட்டா சீனி மாதிரி தனித்தனியா உதிர்ந்து போகணும். அதுதான் நல்ல மண்ணு. சரிங்க ஐயா. ஐயா தம்பி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமும் இல்ல, நேரமும் இல்ல. தயவு செய்து இங்க இருந்து போயிருங்க. போங்க தம்பி. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க ஐயா. நான் பேச வந்ததை பேசிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுறேன். என்ன லஞ்சமா? இல்லைங்க ஐயா, இது குரு தட்சணை. நான் தட்சணையெல்லாம் வாங்குறது இல்ல. தட்சணை வேணான்னு சொல்றது குருவோட பெருந்தன்மை. தட்சணை கொடுக்க வேண்டியது சிஷ்யனோட கடமை. நான் உன்னை சிஷியனாவே ஏத்துக்கலையே. நீ போலாம். ஐயா, தட்சணையா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க ஐயா. நான் பொருளுக்கு மயங்கினவன் கிடையாது. அது தெரியுங்க ஐயா, அதனால தான் நான் பொருளை கொண்டு வரல.
உங்க உயிரை கொண்டு வந்திருக்கேன். விவசாய மாநாட்டுக்கு போயிட்டு பஸ்ல வரும்போது சில நாட்டு நெல் வகைகளை நீங்க தவற விட்டீங்கன்னு கலையரசி சொன்னாங்க. அன்னையிலேருந்து நீங்கள் எவ்வளோ தேடியும் அந்த ரக நெல் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னாங்க. குரு தேடினதை சிஷ்யை நான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷங்க ஐயா. மாப்பிள சம்பா, கார்த்திகை சம்பா நெல் வகைங்க. தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க தெரியுமா? எங்க இந்த வகை நெல்லெல்லாம் காணாம போயிருச்சோன்னு நினைச்சேன் தம்பி. நீ காப்பாத்திட்டப்பா, காப்பாத்திட்ட. ரொம்ப நன்றிடி. நன்றியை நான் தான் சொல்லணும். அந்த நெல்லை தொலைச்சிட்டு என் தாத்தா எத்தனை ராத்திரி தூக்கம் வராம அழுதுருப்பாருன்னு எனக்கு தான் தெரியும். அதை கண்டுபிடிச்சு கொடுத்து என் தாத்தா முகத்துல சிரிப்பையும் அழுகியும் வர வச்சது நீதான். தேங்க்ஸ். சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பை. கண்ணண்டா நீ, என் தாத்தா மனசுல இடம் பிடிச்சிட்டியே. ஏய், என்ன மைனாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? வேட்டையா. என்ன? ஏய், என்னடி ஆச்சு? மீனாட்சி. மீனாட்சிக்கு என்ன? மீனாட்சி பாண்டி. பாண்டி? பாண்டே, சரியான கலாய் மச்சி. மீனாட்சிக்கு மரண அடி. நீ கேட்ட கேள்வி அவ சாவர வரைக்கும் மறக்க மாட்டா. சாவட்டண்டா. பெரிய விளாட்டம் வந்து நிலத்தை கொடுன்னு கேட்பாளாம். அவ கேட்ட உடனே இந்தாம்மா வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேனா? அதான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டேன். பாண்டி, அத வீட்டுல சொல்லி பிரச்சனை ஏதாவது ஆயிடுப்போதுப்பா. ஆமா 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 ஆமா. அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் பெரிய கொம்பனுங்க. அப்படியே வந்து என்னை குத்தி கீச்சிருவானுங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, பார்த்துக்கலாம். வாங்க சார், வாங்க. என்ன அவங்க பொண்டாட்டி வீட்டில் வந்து வத்தி வச்சிட்டாங்களா? ஆமா, என்ன உங்க பொண்டாட்டி வந்து உங்க நிலத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறாங்க? அவங்களுக்காகலாம் நீங்க கடப்பாரெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன ரெண்டு பேரும் ஜாயிண்ட் அடிச்சிட்டீங்களா? என்ன சொல்லி அமிச்சா அவன் பொண்டாட்டி? வாங்கின பணத்துக்கு வட்டியை கொடுக்குற மாதிரி நீ பேசின பேச்சுக்கும் வட்டியை கொடுத்துட்டு வர சொன்னாடா. பாருடா, பஞ்சு டைலாக்.
யாரு யாருக்கு வட்டி கொடுக்கறதுன்னு இப்ப பாத்துருவோம். போங்கடா. டேய் வேணாம், தேவையில்லாம பிரச்சனை வேணாம் சொல்லிட்டேன். இதை நீ மீனாட்சி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. விட்டுடா. டேய் டேய் நில்றா. டேய் நில்றான்றல. வேணடா விட்டுடா. வேணடா என்ன விட்டுடா. மீனாட்சியை பார்த்தா தப்பா பேசுன? ஏன் மீனாட்சியை விட தப்பா பேசுன? பேசுவியா? பேசுவியாடா? பேசுவியா? பேசுவியா? பேசுவியாடா? சொல்றா. பேசுவியா? அடிங்க. இந்த வாய் தானடா பேசுச்சு. உன்னை எவ்வளவு அடிச்சாலும் என் ஆத்திரம் தீராதுடா. இன்னையோட உன்னால யாருக்குமே தொல்லை இருக்க கூடாதுடா. இனிமே ஊருக்குள்ள யாரையாவது தப்பா பேசுவியா? பேச மாட்டேன். மன்னிச்சிடுறா. மன்னிச்சிடுறா. நான் மீனாட்சியா பேசுறது தப்பு தாண்டா. என்ன மன்னிச்சிடுறா. வலிக்குதுடாடி. வேணாண்டா. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை, லேசா வலிக்குது. ஒத்தடம். இதோ மைனா வந்துடுவா, வந்தோன்னு கொடுக்க சொல்லணும். நான் வேணா? இல்லை பரவாயில்ல மீனாட்சி. இல்லை நான் வச்சு விடுறேன், படுத்துக்கங்க.
ரொம்ப வலிக்குதாடா? இல்ல குளு குளுன்னு இருக்கு. அண்ணே மண்ணே நல்லா சுடாச்சேன்னு பாருண்ணே. சூப்பரா சுட்டுருக்கு மீனா. அதை துண்டுல அப்படியே கட்டு. கொடுண்ணே. இந்தாப்ல வா. பாத்து என்னடா ஒத்தரை கொடுத்துலாமா? பாது குர்ரி. பார்த்து தான் கொடுப்பாங்க, அப்புறம் பார்க்காமையா கொடுப்பாங்க? லேசா அந்த சூட தாங்கினாதான் ரத்த கட்டலாம் விலகும். சரியா? கொஞ்சம் பொறுத்துக்க. ஏய் கொஞ்ச நேரம் தாங்கிக்கையா. நீ வாங்கியிருந்தா தெரியும். ஐயோ பொறுமையாடி பொறுமையாடி பொறுமையாடி. பொறுத்துக்கடி தங்கம். எவ்வளோ மைனா அடி கொடுத்த வேட்டையனுக்கு இவ்வளவு காயம்னா அப்ப அடி வாங்கின பாண்டிக்கு எம்பிட்டு காயம் இருக்கும்ல. பொண்டாட்டி வராளா? அப்ப எதுக்கிட்டு இங்க வரா? ஏய் வேட்டையா இப்ப என்னையா பண்றது? என்னமோ சொல்லி சமாளின. நான் பாண்டிக்கிட்ட சண்டை போட்டது அவளுக்கு தெரிய வேண்டாம். ஏ பாப்ல என்னாச்சு? பார்த்தா தெரியல, ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கோம். அதான் என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். வண்டியில இருந்து விழுந்துட்டான். மரத்துல இருந்து விழுந்தாரா இல்ல பைக்ல இருந்து விழுந்தாரா? அது மரத்துல இருந்து வண்டி மேல விழுந்து அப்புறம் வண்டி வந்து கீழே விழுந்துட்டாப்ல. இல்லடா? ஆமா 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 ஆமா. இத வரமா? ஏய் உங்க அம்மா உன்னை கூப்பிடவே இல்லையே. இல்ல எங்க அம்மா கூப்பிட்டாங்க, உங்க காதுல விழுகல. எப்பவுமே எங்க அம்மாக்கு நான் பேசிட்டு இருக்கும்போதே கூப்பிடுறது வேலை. நான் வரேன். ஐயோ ரொம்ப ரொலாதே. நம்மள தனியா கழட்டி விட்டு போகுது. ஏ இருப்புல நானும் வரேன். என்னாச்சு மாமா? ஒண்ணும் இல்ல, லேசா வலிக்குது. ஒத்தடம் இதோ மைனா வந்துருவா, வந்தோன்னு கொடுக்க சொல்லணும். நான் வேணா? இல்ல பரவாயில்ல மீனாட்சி. இல்ல நான் வச்சு விடுறேன், படுத்துக்கங்க. அது தேங்காய் பறிக்கலான்னு மரத்து மேல ஏறி கால் நீங்க சறுக்கி பாண்டி கூட சண்டை போட்டதை நான் பார்த்தேன். அவன் தான் ஒரு ரவுடின்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் தேவையில்லாம அவன் கூட போய் சண்டை போட்டீங்க? சூரியனை பார்த்து நாய் குறைச்சா அந்த நாய்க்கு தான் வாய் வலிக்கும். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதானே? அப்படிலாம் விட முடியாது. ஏன் இப்ப நீங்க அடிக்க பதிலுக்கு அவன் அடிக்க தேவையில்லாம இங்க ஏன்? பாரு மீனாட்சி, நான் ஒன்றும் தேவையில்லாமலாம் அவன் கூட சண்டை போடல, அவ்வளோதான். ஊருக்குள்ள எந்த ஒரு பொண்ணை பார்த்து அவன் அப்படி பேசியிருந்தாலும் நான் அடிச்சிருப்பேன். அப்படி இருக்கும்போது என் பொண்டாட்டியை பார்த்து அவன் அப்படி ஒரு வார்த்தை பேசியிருக்கான். அவனை வெட்டி கூறு போடாம உசுரோட விட்டுட்டு வந்துட்டுமேன்னு எனக்கு கொதிக்குது. ஒரு ஆம்பளை எதுக்கு பொங்குறானோ இல்லையோ, இதுக்கு பொங்கணும், பொங்கியே ஆகணும். பெத்த அம்மா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி, கட்டுன பொண்டாட்டி, இவங்களை பார்த்து அவச்சொல் பேசினவனை தட்டி கேட்காம வாயை பொத்திக்கிட்டு வாழ்றத விட கட்டுன வேட்டியில ஊர் முச்சந்தில நாண்டுகிட்டு செத்துறலாம். பாண்டி திரும்ப பிரச்சனை பண்ண வந்தா அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ வீட்டுக்கு போ. எதுக்கு இப்ப அழுவுற? கேக்குறேன்ல. என்னை பார்த்து பாண்டி அப்படி ஒரு வார்த்தை கேட்டதும் எனக்கு ஒரு நிமிஷம் உசுறு துடிச்சிருச்சு. அவனை அப்படியே அருவாள் எடுத்து வெட்டி போடணும்னு மனசு கொதிச்சுது. ஆனா பொம்பளை புள்ள எப்படி என்னால அவனை எதுக்க முடியும்னு நெஞ்சில நெருப்போட அமைதியா இருந்துட்டேன்.
ஆனா எப்ப நீங்க அவனை சொல்லி சொல்லி அடிக்கிறத பார்த்தனோ அப்பவே என் மனசு குளிர்ந்துருச்சு மாமா. நாம புருஷன் பொண்டாட்டியா வாழலதான். ஆனா நீங்க தாலி கட்டினவளை பார்த்து ஒருத்தன் தப்பா பேசினதும் நீங்க கோவப்பட்டீங்க பாருங்க. உங்க கோவம் எனக்கு பிடிச்சது. ரொம்ப நன்றி மாமா. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை, லேசாக வலிக்குது. ஒத்தடம். இதோ மைனா வந்துடுவா, வந்தோன்னா கொடுக்க சொல்லணும். நான் வேணா? இல்லை பரவாயில்ல மீனாட்சி. இல்லை நான் வச்சு விடுறேன், படுத்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இது தப்பு இல்லையே, ஒரு உதவி தானே. வேட்டையா, மீனாட்சிக்கு புருஷனாக இருக்கணும்னு நினச்சப்ப அவளோட வெறுப்பு மட்டும்தான் கிடச்சிது. அதுவே ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறப்ப அவளோட பாசமே கிடைக்குது. புருஷனோட ஃப்ரெண்டாக இருக்கிறதே மேல் போல. நீ எப்பவும் அவள் ஃப்ரெண்டாகவே இருந்துரு. இதுவும் நல்லா தானே இருக்குது.